அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய ஆர்டிஸ்ட நான் பார்க்கும்போது எப்பயாச்சும் நான் பேசும்போதெல்லாம், ஏய் இது பாரு உன்கிட்ட தான் வாங்கினேன், இது இப்போ வரைக்கும் இன்னும் சூப்பரா இருக்கு, உன்கிட்ட வாங்கினது அவ்வளோ நல்லா இருக்கு, நீ ஏன் இதை விட்ட அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்ன கேட்டாங்க. அதுக்கப்புறம் நானும் நளினிமா கொடுத்துருக்கேன், நிரோஷாக்கா கொடுத்துருக்கேன் என்னுடைய ஆக்சசரிஸ் நிறையா. அதுக்கப்புறம் இப்போ வந்து மீனா சீரியல்ல வந்து காவியான்னு ஒரு ஆர்டிஸ்ட், அதுக்கப்புறம் வந்து இவங்க சோனியா போஸ் அண்ணா, அவங்க சோனியா அக்கா, நிறைய பேர் சுஜாதா மேம், நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. எல்லாமே வந்து அவங்களுக்கு பிடிச்சிருக்கும், அந்த மாதிரி இருக்கும் என்னோட கலெக்ஷன்ஸ். ஸோ அதுதான் நான் சொல்றேன், அந்த கேப் கழிச்சு நான் மறுபடியும் அதை ஏன் எடுத்தேன்னா, எல்லாரும் சொன்னாங்க எல்லாரும் பண்றது வேற, உன்கிட்ட இருக்கிறது வேற, நீ ஏன் அப்படி யோசிக்கிற, நீ அது மாதிரி யோசிக்காத, உன்னோட விஷயத்த நீ பண்றது வந்து பண்ணு. எனக்கு எப்பவுமே வந்து சினிமாவையே நம்பிக்கிட்டு இருக்கக்கூடாது எனக்குள்ள எப்பவுமே ஒரு தாட். ஏன்னா ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன், அப்போ வந்து ஒரு பிரேக் வந்தது பாத்தீங்களா பெரிய திரையில, ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. 6 மாசம் சினிமா இல்லாம மூடி இருந்தது. அப்பெல்லாம் வந்து எங்க அப்பா வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு. லைக் சாப்பாடு கூட கஷ்டப்பட்டிருக்கோம் நாங்க. ஐயோ நெக்ஸ்ட் என்ன பண்றது, ஏன்னா அப்பா அப்பா போனாதான் எங்களுக்கு சம்பாதனை, வேற எதுவுமே எங்களுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் நான் அந்த விஷயத்த வந்து நான் அப்சர்வ் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி வந்து எங்க அப்பாவுக்கு இப்போ வரைக்கும் சினிமா தவிர வேற எதுவுமே தெரியாது. அவருக்கு அதுல இருந்து வேற எதுவுமே அவருக்கு பண்ண தெரியாது. இது பண்ணலாமா அது பண்ணலாமான்னு அது வராது அவருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயமா நம்ம ஆயிடக்கூடாது. ஏன்னா அந்த சினிமா வந்து எப்பவுமே இருந்துட்டே இருக்கும், எப்பவுமே நம்ம வந்து எல்லா சீரியல்லையும் நம்ம இருப்போம், எல்லாத்துலயும் நம்ம இருப்போம்னு நினைக்க முடியாது. அது மாதிரி நம்ம ட்ராக் வரும், வராம போகும். ஸோ அதனால எப்பவுமே எல்லாருக்குமே, எல்லா லேடிஸ்க்குமே நான் சொல்றது, லேடிஸ்க்கு நாட் ஒன்லி லேடிஸ், ஜென்ஸுக்கும் சரி, ஏதாவது ஒரு சைட்ல ஏதாவது ஒரு பிசினஸ்ன்னு ஒரு சின்னதா ஒண்ணு வச்சுக்கோங்க. இதையே நம்பிட்டு மட்டும் உட்காரக்கூடாது அப்படின்றதுதான் என்னோட இது.